அதிமுக தலைமையே திமுக செலவழித்த மாதிரி இந்த யூடியூபர்ஸ் இந்த மாதிரி விஷயம் இன்ஃப்ளூயன்சர்ஸு ப்ளஸ் இந்த ஐடி விங்கு இதெல்லாம் வந்து அவர்கள் வெகு மெத்தனம் போக்கு. மக்களுடைய எண்ணங்கள் என்றைக்குமே வேறு. அவர்கள் மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. அதிமுகவும் திமுகவும் ஒரே குட்டையில் உருண மட்டைகள். இவங்க 2 பேருக்குமே வாய்ப்பு இல்லை. விஜய்க்கு தான் நாங்கள் போடுவோன்ட்டு 108 சீட்டை கொடுத்துட்டாங்க. ராஜ்யசபா வாங்கின ஒரு மாதத்துலேயே போனால் நல்லா இருக்காதுன்ற ஒரு நல்ல அடிப்படையில் அக்கா இருக்காங்க. எப்படி இருந்தாலும் அந்த உள்ளாட்சி தேர்தல் வரும்போது எங்கே போவாங்க தெரியாது. எதிர்கட்சி தலைவராக புதுசாக வந்திருக்க உதயநிதியுடைய வாழ்வீச்சு வேல்வீச்சுக்காக அவங்க ஈர்க்கப்பட்டு போயிட்டாங்களா? அப்போ அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கும். அப்போ இந்த மாதிரி அதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டது திமுக தான். 6 மாதத்தில் முறிஞ்சிரும் ஒன்றும் என்னங்க இன்றைக்கி தான் கல்யாணம் ஆகிக்குது 6 மாதத்தில் முறிஞ்சிடும்டா. அவர் வந்து தாவக ஆட்சியை சொல்கிறார். சரிங்க 3 மாதத்தில் கலைஞ்சிரும் அப்படின்றது. ஏங்க இது ஏமா அந்த அவர் வந்து ஆட்சியை சொல்கிறாருமா. இல்லைங்க நம்மளை தான் வாழ்த்த வந்துக்கிறாரு. 6 மாதம் இங்கே வந்து அவசரமாக பேசுகிறாரு, கலைஞ்சிரும்ன்றாரு. பிரச்சனை என்னென்னா இவர்களுடைய வழக்குகள் மற்ற விஷயங்கள் இதெல்லாம் ஆளுங்கட்சியில் இருந்தால் ஒரு சமரசம். ராஜினாமா பண்ணிவிட்டு அங்கே போய் சேர்ந்து அங்கே நின்று எம்எல்ஏ ஆவாங்க. ஏன் அது இங்கேயே எம்எல்ஏ தானே? ஜெயலலிதா நடிகையாக இருந்த காலத்துலேருந்தே ஜெயலலிதாவுக்கு பெரிய பிரச்சனையாக ஆரம்பிப்பம் தான். ஜெயலலிதா அதிமுகக்குள்ளே வந்த அப்புறம் அதை விரும்பாத ஒரே ஆள் ஆரம்பி தான். ஜெயலலிதா கட்சி 2 உடைஞ்சப்போ ஜானகி அம்மாளுக்கு முழு சப்போர்ட் பண்ணது ஆரம்பிப்பேன். அதே ஆரம்பிப்பேன்னு ஜெயலலிதா ஏற்றுக்கலையா? கருவின் குற்றம்னு எழுதின நாஞ்சில் மனோகரனை கலைஞர் வீடு போய் பார்த்து சால்வை போத்தியில் கட்சி கூட்டு வந்தார். வைகோ அவ்வளோ பிரச்சனை. ஜெயிலில் இருக்கிற வைகோவை போய் பொடால நீ ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வரணும்னு பேசி மதிமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டாரா இல்லையா கலைஞர்? இன்னொன்று சசிகலா வந்து உள்ளே வந்தாங்கன்னா எடப்பாடி தலைமைக்கே பிரச்சனை. இப்போ யார் இதை ஆதரிப்பான்னா எஸ்பி வேலுமணி இந்த டீம்லாம் சசிகலா வரணும்னு ஆதரிப்பாங்க. ஏன்னா எடப்பாடி நவுத்தணுன்றாரு. ஜென்சிகள் எல்லா காலத்துலேயும் இருந்தாங்க. அண்ணாவுக்கு அந்த காலத்தில் இருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பீரியட் இருப்பாங்க. அண்ணாமலைக்கும் ஜென்சி கூட்டம் இருக்குது. சீமானுக்கும் ஜென்சி கூட்டம் இருக்குது. கமல் பின்னாடியும் ஒரு ஜென்சி கூட்டம் வந்தது. ஜென்சி கூட்டம் மட்டும் வந்தால் வெற்றி தீர்மானிக்குமானா தீர்மானிக்கலை. அந்த வகையில் விஜய் வந்து ஜென்சியும் இணைத்து கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அப்படி தான் நம்ம பார்க்கணும். அப்போ அடுத்த இந்த ஜென்சி கூட்டத்தை கையில் வச்சுருக்காருன்னா சீமானும் அண்ணாமலை. உதயநிதிக்கு பெரிய பார்ட்டி பேக்ரவுண்டு இருக்குது. ஆனால் அவர்கிட்ட மைனஸ் இருக்குது. அவரால் ஒரு ஆற்றல் மிகுந்த தலைவராக அண்ணாமலை போல் சீமான் போல் செயல்பட முடியாது. முன்பாதையே இல்லை. பகதூர் ஷா சொல்லுவாங்க, முகலாய அரசுடைய கடைசி அத்தியாயத்தை எழுதுனது பகதூர் ஷா. அவர் காலத்தில் தான் வெள்ளைக்காரங்கள்லாம் உள்ளே கொடுத்து எல்லா அதிகாரத்தெல்லாம் கொடுத்தாரு. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி உள்ளே வரதுக்கு அவர் ஒரு முக்கிய காரணமாக இருந்தார். அந்த மாதிரி இவர் காலத்தில் வந்து திமுகவுடைய முடிவுரையை எழுத ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதுக நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் மைக் எம் ஊடகத்தின் ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு முத்தலீஃப் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி. அதிமுக பற்றின ஒரு கவலை தோய்ந்த வார்த்தைகள் நிறைய பேர் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கட்சியே காலியாகிடுச்சுப்பா, கட்சியே பெருங்காய டப்பா மாதிரி கரைஞ்சிக்கிட்டே இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. குறிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேற்றுக்கு போட்ட ஒரு கூட்டத்தில் கூட சிட்டிங் எம்எல்ஏ அன்பழகன் அவர்கள் கலந்துக்கல, முன்னாள் அமைச்சர் அப்படிங்கிறது கலந்துக்கலன்னு பார்க்க தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவர். ஸோ அவரும் அங்கே போகிறாரு மாதிரி செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. எஸ்பி வேலுமணி சிவிஎஸ்லாம் கூட வரிசையில் இருப்பாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஐடிவிங் சரியாக வேலை பார்க்கல, ஐடிவிங் சரியாக வேலை பார்த்துருக்கணுங்கிற எடப்பாடி கே பழனிசாமி ஊருக்கே தெரிஞ்சது, அவர் இப்போ தான் தெரிஞ்சு அந்த மாதிரி இன்றைக்கா சில விஷயங்கள் வந்து பேசுகிறாரு. இன்னொரு இடத்துல பார்க்கும்போது தஞ்சாவூரில் ஒரு இடத்துல கூட்டத்தில் பேசும்போது திரு டிடிவி தினகரன் அவர்களை கட்சியில் சேர்த்துக்கிறணும், நம்ம கட்சி இப்போ வலிமை அடையணும் அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் சொன்னது அந்த ஊடகங்கள் பெருசாகிச்சு. அதான் இப்போ இந்த மாதிரியான ஒரு பக்கம் விலகல் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் இணைப்பு நடக்கணும்னு விரும்புகிற சில விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம். ஓவராலாக அதிமுகவுடைய எதிர்காலம் ஃபியூச்சர் அப்படிங்கிறது உங்களுடைய கண்ணு கிட்ட வரைக்கும் உங்களுக்கு எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்க நீங்கள்? இந்த தேர்தலுடைய முடிவு நம்ம எல்லோருமே விட நான் சொன்னது திமுகவுடைய வாக்குகளை பெரும்பாலும் அவர் தாவேக அள்ளும். சிறுபான்மையினரில் 50% மேலே இங்கே வந்துடுவாங்க, குறிப்பாக கிறிஸ்தவர்கள். திமுக 70 இடங்களை பெற்றால் பெரிய விஷயம். திமுக கூட்டணி திமுக ஒரு 45-50 இடங்கள் ஜெயிச்சா பெரிய விஷயம். அதிமுக இதை பயன்படுத்திக்கும். இவர் வந்து ஒரு 20%-25% வாங்குவார். ஆனால் அது சீட்டாக கன்வெர்ட் ஆகாது. அதிமுக இந்த ஆன்டி இன்கம்பன்சியும் கவர் பண்ணி அவர்கள் அதை தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் மீண்டும் ஆட்சி பிடிக்க வாய்ப்பு இருக்குன்னா நான் அந்த டைம்லாம் சொன்னீங்க. அப்போது மக்கள் எப்படி பார்த்தாங்கன்னா 2 திராவிட கட்சிகளும் மோசம்.
இன்னொரு விஷயம், இவர்கள் ஓவர் கான்ஃபிடென்ட்லேயும் இருந்துட்டாங்க அதிமுக. இன்றைக்கி வந்துட்டு ஐடிவிங்க வேலை செய்யலைன்னு சொல்கிறாரு, சரியாக வேலை செய்யலைன்னு. இதை அன்று அதிமுக நலம் விரும்பிகள் பலரும் சொன்னாங்க. ஐடிவிங்கு திமுக ஐடிவிங்கில் வேலை செய்யறதுல 10% கூட இங்கே வேலை செய்யலை, அந்த தலைமையும் மாற்றணும், இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இது பிரச்சாரம் அவர் அவருடைய தேர்தல் அறிக்கையில் ரொம்ப நல்லா அருமையாக இருந்தது. அதெல்லாம் கூட பிரச்சாரமாக கொண்டு போகல. அவர் மட்டுமே ஒன் மேன் ஆர்மியாக அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு. ஏன்னா எடப்பாடி தான் ஒன் மேன் ஆர்மியாக ஒர்க் பண்ணார், மற்றவங்களாம் பார்த்தா பெரிய அளவில் இல்லை. அப்போ இந்த விவகாரத்தில் பலருடைய ஒத்துழைப்பு இல்லை. இன்னொன்று, அதிமுக தலைமையே திமுக செலவழித்த மாதிரி இந்த யூடியூபர்ஸ் இந்த மாதிரி விஷயம், இன்ஃப்ளூயன்சர்ஸு ப்ளஸ் இந்த ஐடிவிங்கு இதெல்லாம் வந்து அவர்கள் வெகு மெத்தனம் போக்கு. அதாவது இப்படி ஒரு நடைமுறை இருக்குது. அவர்கள் 10 யூடியூபர்ஸ் வச்சு பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஒரு 5 யூடியூபர்ஸாக வச்சு பிரச்சாரம் பண்ணணும்னா, அதுலேயும் ஒரு பிரம்மானியம்னு ஒரு இதை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு, அவர்கள்கிட்ட ஏகப்பட்ட சிக்கல், அதில் ஒருத்தர் போதை மருந்து கடத்தி மாட்டினோன்னா அதோடு அவங்க ஆஃபு, இன்னும் கேட்டால் திமுக வேலை செய்கிற அளவுக்கு அவங்க போனது, இந்த மாதிரி பல மைனஸ்கள், தனி நபர்கள் எல்லாம் ரொம்ப சார்ந்து ஏங்க துவங்கன்ற மாதிரிலாம் போனப்போ பல மைனஸ்கள் அப்போவே நம்ம தான் சொன்னோம். ஆனால் எல்லாத்தையும் மீறி ஒரு இது நடக்கும். பொதுமக்கள் வந்து திமுக மேலே இருக்கிற அளவு கோபத்தை அதிமுக மேலே காட்ட மாட்டாங்க. இன்னொன்று, வாய்ப்புன்ற வரும்பொழுது சில இடங்களில் லோக்கல் அரசியல்வாதிகளுடைய ஆதிக்கம் இருக்கும். இவர்கள் எல்லாம் புதியவர்கள், வேட்பாளர்களே கண்ணுக்கு தெரியாமல் இருக்காங்க. விஜய் வந்து ரொம்பவும் பிரச்சாரம் போல், இந்த மாதிரி பல இதெல்லாம் நம்ம வாதத்துக்கு வலுவாக சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ மக்களுடைய எண்ணங்கள் என்றைக்குமே வேறு. அவர்கள் மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. அதிமுகவும் திமுகவும் ஒரே குட்டையில் உருண மட்டைகள். இவங்க 2 பேருக்குமே வாய்ப்பு இல்லை. விஜய்க்கு தான் நாங்கள் போடுவோன்ட்டு 108 சீட்டை கொடுத்துட்டாங்க. இதில் கொடுமை என்னென்னா, திமுக கடுமையாக போராடிச்சு. ஏன்னா அவங்க வந்து ஆளுங்கட்சி வேறு, 180 இடங்களுக்கு மேலே ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவர்கள் திட்டம் எடுத்து செயல்பட்டு 200 படைப்போம் வரலாறு. ஆமாம், அதில் வந்து கூட்டணி கட்சிகளுடைய பலம் எல்லாம் சேர்ந்தும் அவர்கள் 2வது இடம் வர முடிஞ்சது. இதில் ரொம்ப மைனஸு சிங்கிள் மேன் ஆர்மி இந்த மாதிரிலாம் பண்ணதுனால 3வது இடத்துக்கு அதிமுக தள்ளப்பட்டது. அப்போவே வந்து இந்த விவகாரத்தில் அதிமுக உஷாராக இருக்கணும். நம்முடைய இடம் இந்த இடத்துல இருக்குது, தோல்வி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே நம்ம என்ன பண்ணணும், கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு, 2வது இடத்துக்கு கொண்டு வந்து முதலிடத்தை நோக்கி நகரத்துக்கு என்ன பண்ணணும், இதுதான் வந்து அதிமுக யோசிச்சிருக்கணும். இந்த இதில் பெரிய பாதிப்பு யாருக்குன்னா திமுகவுக்கு. என்ன பாதிப்பு? கூட்டணி கட்சிகள்லாம் அவங்க போயிட்டாங்க, தனித்து விடப்பட்டாங்க. எங்கூர் ராஜா சிவாஜி மாதிரி ஆகிட்டார். இனி அவர்கள் டக்கர் அடித்தாலும் தலையெடுக்க முடியாது. இல்லை, மக்கள் நீதி மையம் கூட இருக்காங்க. தேமுதிக யாருக்குறா? மக்கள் நீதி மையம், தேமுதிக. இதை சொல்லும் போது உங்களுக்கே கடை கோடியில் ஒரு சிரிப்பு ஒன்று வருது இல்லை? இல்லைண்ணா, நான் சொல்கிறேன், தனித்து விடப்படலை அப்படின்னு சொல்கிறேன். ஒரு சிரிப்பு ஒன்று வருது இல்லை? அவங்க எப்போ போகிறாங்கன்றது யாருக்கு தெரியும்? அக்காவுக்கு ராஜ்யசபா வாங்கின 1 மாதத்துலேயே போனால் நல்லா இருக்காதுன்ற ஒரு நல்ல அடிப்படையில் அக்கா இருக்காங்க. எப்படி இருந்தாலும் அந்த உள்ளாட்சி தேர்தல் வரும்போது எங்கே போவாங்கன்னு தெரியாது. மக்கள் நீதி மையம் திமுகவில் கரைஞ்சி ரொம்ப வருஷம் ஆகுது. அதனால தான் அவர் நான் முதலமைச்சராக வரல, ஏஐ அது இதுன்னு ஜென்ரல் டாபிக் போயிட்டார் அவர். அதனால் நீங்கள் அவர் கூட இருக்கிறவங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு படம் பண்ணிட்டு இருக்காரு அவர். அதான் அவர் என்றைக்குமே அவர் தான் சொல்லிட்டாரு, நான் வந்து பார்ட் டைம் அரசியல்வாதி தான்ட்டார். அதனால் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இந்த லவரையும் வச்சுக்கிட்டு பாய் பெஸ்ட்டையும் வச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணுக்கு சமானம். அது என்றைக்கு இருந்தாலும் எப்படி வேணாலும் போயிடும் அது. அதனால் இந்த மாதிரி பிரச்சனை தான். அதனால் கமல் கிடையாது. மனிதநேய மக்கள் கட்சி திமுக என்னைக்கு பாஜக கிட்ட லிங்க் டைரெக்டாக எடுக்கிறாங்களோ அன்னைக்கு ஜவஹர்லாலுக்கு உரைக்க ஆரம்பிக்கும். இப்போவே அவர் வந்து சொல்லிட்டார், தனி சின்னத்தில் நிற்கணும். அதுடைய நான் என்ன காரணம், அட பாவீங்களா, நின்று தானே அதுக்கு போய் ஆதரவு கொடுத்து ஒரு அமைச்சர் வாங்கியிருப்பேனே, நான் அமைச்சர் அப்படி நின்றுங்களாமலே போயிட்டாருங்க ஐயா வைகோ எடுத்து நல்ல முடிவுங்க. ஏன்னா இப்போவே போனால் தான் கொஞ்சமாவது நீங்கள் எதாவது பண்ண முடியும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், துரை வைகோ ஆரம்பத்துலேருந்தே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணியிருந்தார். எப்போ கட்சி துவங்கினதான் சப்போர்ட் பண்ண, விஜய் கட்சி துவங்கினதுலேருந்து அவர் சப்போர்ட். அவருடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஜென்யூனாக இருக்கும். ஏன் விஜய் அந்த தகுதி இல்லையான்னு கேட்டார். ஏன் விஜய் முதல்வர் பதவி விஜய்னு அவங்க என்ன பேசுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லையான்னு கேட்டார். ஏன் விஜய் இப்படி பண்ணக்கூடாதா, விஜய் அப்படி பண்ணக்கூடாதான்னு கேட்டார். அவர் ஜனநாயக நாட்டில் யார் வேணால் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு தான் அவருடைய இது இருந்தது. இவர் ஆனால் சின்னத்து பிரச்சனை வரும்போது நம்ம உதயசூரியன் நிற்கலான்னு முடிவெடுத்தது துரை வைகோ தான் சொல்கிறாங்க. வைகோ கூட பிடிவாதம் பிடிச்சாரு, துரை வைகோனால தான் அதை விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு. இப்போ அதனால் 2 கட்சியினர் அங்கே போயிட்டாங்க. அதுக்கு பேர் குதிரை பேரம் கிடையாதான். எல்லாம் என்ன சொல்கிறாங்க, அவங்க உதயசூரியன் தான், உதயசூரியன் தான் அவங்க நின்னாங்க. ஆனால் அவங்க மதிமுககாரங்க. உதயசூரியன் சின்னத்தை வாங்கி தன் கட்சியில் இருந்த 2 பேரை அதில் நிற்க வைக்கிறாரு. ஒரு இடைக்கால ஏற்பாடு தான் அது. ஆனால் கட்சியில் 2 எம்எல்ஏ அங்கே போயிட்டாங்க, கட்சியினர் 2 பேர் அங்கே போயிட்டாங்க.
அதை வந்து குதிரை பேரம் இல்லை அப்படின்ற மாதிரி இவர்கள் என்ன பண்ண, ஸ்டாலினுடைய ஆற்றல் மிகுந்த பேச்சு, எதிர்க்கட்சி தலைவராக புதுசாக வந்திருக்க உதயநிதியுடைய வாழ்வீச்சு வேல்வீச்சுக்காக அவங்க ஈர்க்கப்பட்டு போயிட்டாங்களா? அப்போ அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கும்ல. அப்போ இந்த மாதிரி அதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டது திமுக தான். நாளைக்கு உள்ளாட்சி தேர்தல் இதெல்லாம் வரும்போது கூட திமுகவுக்கு அதோடைய பாதிப்பு தெரியும். அதை மறைச்சிக்கிட்டு தான் 6 மாதத்தில் கலைஞ்சிரும். கல்யாண வீட்டில் போயிட்டு அந்த பையன் வந்து அவங்க அப்பா வந்து திமுகவில் இருக்கார், கல்யாணம் பண்ணுறாங்க. பொண்ணு எங்கேயோ பார்த்து எடுத்திருப்பாங்க. அந்த பொண்ணுக்கும் அரசியலுக்கும் கூட சம்மந்தம் இருக்காது. அது கல்யாணம் ஆகி இதில் மணமேடையில் உட்காந்துருக்குது. ஸ்டாலின் வந்து வாழ்த்துறாரு, 6 மாதத்தில் முறிஞ்சிரும் அப்படின்றாரு. பொண்ணு பயப்படுது. ஏங்க என்னங்க இப்போ இன்றைக்கி தான் கல்யாணம் ஆகிக்குது, 6 மாதத்தில் முறிஞ்சிரும்ன்ற. அவர் வந்து தாவேக ஆட்சியை சொல்கிறார். சரிங்க 3 மாதத்தில் கலைஞ்சிரும் அப்படின்றாரு. ஏங்க என்னங்க இது? ஏம்மா அந்த அவர் வந்து ஆட்சியை சொல்கிறாருமா, இல்லைங்க நம்மளை தான் வாழ்த்த வந்துக்கிறாரு. 6 மாதம் இங்கே வந்து அவசகனமாக பேசுகிறாரு, கலைஞ்சிரும்ன்றாரு. எல்லாரும் வந்து குழந்தை பேர் இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அதுவும் இந்த காலத்தில் இருக்கிற பொண்ணுங்களுடைய லைஃப் ஸ்டைலில் குழந்தை உண்டாகிறது பெரிய பிரச்சனை ஆகுது. இல்லை 3 மாதத்தில் கலைஞ்சிரும்னா எனக்கு பக்குனுக்குதுங்க அப்படின்னு. இல்லைம்மா அவர் ஆட்சியை சொல்கிறாரு, நம்மளை சொல்லம்மா, அது பொதுக்கூட்ட மேலே இல்லைங்க சொல்லணும். அதனால் இல்லைம்மா அது அவங்க ஸ்டைலு. இந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து அவர்கள் தங்களுடைய தொண்டர்களை தக்க வைப்பதற்காக உற்சாகப்படுத்துறதுக்காக பேசுகிறாங்க அப்படின்றாங்க. கூடுதலாக குதிரை பேரன்றாங்க. அது இந்த விசாரணைக்கெல்லாம் பிறகு தெரியும் இவர்கள் என்ன வேலையில் ஈடுபட்டார்கள்னு. அப்போ அதிமுக அது அந்த வகையில் பிரச்சனை இல்லை. என்டிஏ கூட்டணி, பாமக இது வரைக்கும் இவங்களோட தான் இருக்குது. அப்போது அந்த கட்சி கட்டுக்கோப்பாக உட்காந்து பேசி கொண்டு போயிருக்கணும். அங்கே எங்கே பிரச்சனை வருது? திமுகவுடன் கூட்டணி அமைத்து தான் முதல்வர் ஆகணும்னு அவர் முடிவெடுக்கிறாரு. அங்கே தான் பிரச்சனை வருது. கொந்தளிக்கிறாங்க. எதை பற்றி பேசணும் அங்கே தான் கொண்டு போகிறாங்க. கட்சி இல்லைங்க நீங்கள் எப்படிங்க திமுகவோட போய் சேரலாம், இல்லைங்க எப்படி திமுக போட்டு சேரலாம், இதையே பேசுகிறாங்க. அது நான் வரேன். நீங்கள் திமுகவோட அதிமுக கூட்டணின்றது மகா பெரிய துரோகம். இவங்க எல்லாருமே சொல்கிறாங்கல்ல, எம்ஜிஆர் தொடங்கின கட்சி தொடங்கின நோக்கமே அவர் வெளியேற்றப்பட்டது தான் துரோகம். அந்த துரோகத்துக்கு எதிராக தொடங்கப்பட்டது தான். அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் கடுமையாக திமுக எதிர்ப்பில் இருந்தாங்க. அவர்கள் தாக்கப்பட்டார்கள். 28 நாள் சிறையில் வைக்கப்பட்டாங்க. வாழ்நாள் முழுவதும் திமுக கட்சிக்காரங்க கூட சம்மந்தம் வச்சா கூட சும்மா இது பண்ணால் கூட கட்சி தீண்டாமே இருந்துச்சுங்க தமிழ்நாட்டில். கட்சி தீண்டாமே இருந்த அளவுக்கு இருந்தது. இன்றைக்கி அதனால் ஆதரவு பெற்ற இவங்க எல்லாருமே வந்த இவர் எடப்பாடி வந்து எப்படி தான் தோண்டித்தனமாக முடிவெடுக்கணும், தற்கொலைக்கு சமானம். அதிமுகன்ற கட்சி அழிஞ்சிடும். 6 மாதம் முதலமைச்சராக இருப்பாரா, திடீர்னு வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்புறம் அதிமுக நிலைமை என்ன ஆகும்? நீங்கள் யாரை எதிர்த்து அதுக்கப்புறம் அரசியல் பண்ணுவீங்க, எதை எதிர்த்து பண்ணுவீங்க? அந்த இதெல்லாம் இருக்குல்ல. இவர்களுக்கு நோக்கம் என்ன? காங்கிரஸ் தலையெடுக்கக்கூடாது. அந்த நோக்கத்தில் டெல்லி மேலிடம் எடுத்த முடிவு தான் நீங்கள் 2 பேர் சேர்ந்து இல்லைங்க நாங்கள் பார்த்து பண்ணித்தரோம் அப்படின்றது. அப்போ இடதுசாரிகளை பேசி ராகுல் அதில் மண்ணள்ளி போட்டார். அதனால தான் அது நிறைவேறாமல் போச்சு. இதை கேட்டால் திருமாவளவன் நான் தான் தடுத்தேன்னு ஒரு கதை சொல்லுகிறாரு. நியூஸ் 18 போய் வேறு மாதிரி சொல்லுகிறாரு. அப்போ இந்த மேடல் வேறு மாதிரி சொல்லியிருக்காரு, நாளைக்கு வேறு மாதிரி சொல்லுவார், நாளைக்கு வேறு மாதிரி சொல்லுவார். அதனால் அப்போது அவர் அந்த விஷயத்தில் வந்து இவர்கள் எல்லோரும் கொந்தளிச்சாங்க. நல்ல விஷயம். கட்சியுடைய தனித்தன்மையை பாதுகாக்கணும்னு கொந்தளிச்சு நல்ல விஷயம். சரி கொந்தளிச்சிட்டிங்களா, அடுத்து என்ன பண்ணீங்க? தாவைகளை போய் சேர்ந்துட்டோம். ஏப்பா என்னையா அதிமுக பாதுகாக்கணும்னு நீங்கள் அதிமுக வந்து தலைவர் அம்மா புரட்சி தலைவி அம்மா கண்ணீர்லாம் விட்டீங்க, அந்த பெரிய இயக்கம் இவர் அழிக்கிறார் நீங்கள். ஆனால் போய் தாவைகளை சேர்ந்துட்டு அதிமுக அழிய போகுதுன்னு பேசிட்டீங்களா? என்னையா நீங்கள்? ஒன்றுமே புரியல. என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர், அவரை மாற்ற முடியல, அவரும் மாறப்போகிறதும் கிடையாது. அப்போ எம்ஜிஆரும் ஜெயலலிதாவையும் விமர்சிக்காத அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு தரப்பை நான் ஏற்றுக்கிறேன், வேறு வழி இல்லைன்றாங்க விராலிமலை விஜயபாஸ்கர். அதான் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அதிமுக திமுக சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது நல்ல விஷயம் தானே? உங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அமைச்சர் பதவி நல்லா பவர்ஃபுல் போஸ்டிங் இல்லை, அதுதான் பிரச்சனை. இல்லை மக்கள் நன்மை செய்யணும், அவங்களுக்கு நல்ல இயக்கத்தில் இருந்து அதான் அவங்களுக்கு வேணுன்றாரு. அது என்ன ஆளுங்கட்சியிலேருந்து தான் நன்மை செய்யணுமா? உங்களை தான் எம்எல்ஏ தானே ஆகியிருக்காங்க, உங்கள் தொகுதியில் நீங்கள் நன்மை செய்யுங்க. பிரச்சனை என்னென்னா இவர்களுடைய வழக்குகள் மற்ற விஷயங்கள் இதெல்லாம் ஆளுங்கட்சியில் இருந்தால் ஒரு சமரசம். ராஜினாமா பண்ணிவிட்டு அங்கே போய் சேர்ந்து அங்கே நின்று எம்எல்ஏ ஆவாங்க. ஏன் அது இங்கேயே எம்எல்ஏ தானே, இது செயல்பட வேண்டியது தானே? எடப்பாடி ஜெயிச்சிருந்தா எடப்பாடி எனும் ஆளுமை அப்படின்னு பேசியிருப்பீங்கள்ல. அப்போது எடப்பாடி சரியில்லை, அதிமுகவை மீட்கணும், அம்மா வளர்த்த எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி அம்மா வளர்த்த கட்சினா அந்த கட்சியை காப்பாற்றணுன்னா உள்ளே தானே சண்டை போடணும். எவ்வளோ நாள் சண்டை போடுறது? எவ்வளோ நாள்னா முடிகிற வரைக்கும் போடுங்க.
அதானே முக்கியம். வைகை செல்வன் முடியலங்கிறாரு, இதுக்கு மேலே பேசவே இல்லைங்கிறாரு. ஏங்க ஒரு எடப்பாடி, அந்த எடப்பாடியை கொண்டு வந்து வச்சதில் 10 தலைவர்கள், 10 தலைவர்களும் சேர்ந்து ஒரு எடப்பாடியை ஒன்றும் பண்ண முடியலன்னா என்னங்க இது? அப்போ தொண்டர்கள்ட்ட உங்களுடைய இதை கொண்டு போகலன்னு அர்த்தம். தொண்டர்கள்ட்ட கொண்டு போகணும், பொதுக்குழு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும், பொதுக்குழுவில் உங்கள் நியாயப்படி உங்கள் இதை நிரூபித்து எடப்பாடியை பதவி இறக்கம் பண்ணி உங்களில் யாராவது பொதுச் செயலாளர் வரணும், இந்த கட்சியை அப்படி கொண்டு போகணும். ஆனால் நீங்கள் அந்த இது கிடையாது, உங்களுக்கு அடிமை புத்தி இருக்குன்ற திரும்ப திரும்ப நிரூபிக்கிறீங்களா? எனக்கு ஏதோ பிரச்சனை வந்தால் நான் இந்த கட்சியை கை கழுவிட்டு ஓடிடுவேன், போயிட்டு அங்கே லைனில் நின்று சேர்ந்துக்கிட்டு. சரி, அப்போ எடப்பாடி எடுக்கிற முடிவு எல்லாமே சரி நம்ம ஆதரிச்சிட முடியுமா? இல்லை, முடியாது. அவரு வந்து என்ன பிடிவாத குணத்தோட இருக்கிறாருன்ற. ஆமாம், நீங்கள் ஜெயலலிதாவே பிடிவாத குணத்தை விட்டவங்க. அவங்களுக்கு 96 தோத்தப்போ முத்துசாமிக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்கன்னு சொல்லுவாங்க. கைவிட்டு ஓடி போயிட்டாங்க. 96 தோத்த உடனே ராஜகண்ணப்பன்லேருந்து எல்லாம் கேகேஎஸ் எல்லாம் எகிரி ஓடினாங்க. மறுபடியும் வந்து எல்லாம் மீண்டும் கட்சியில் சேர்ந்தாங்க, எல்லாரும் சேர்த்துக்கிட்டாங்க. ஜெயலலிதா நடிகையாக இருந்த காலத்துலேருந்தே ஜெயலலிதாவுக்கு பெரிய பிரச்சனையாக ஆரம்பிப்பன் தான். ஜெயலலிதா அதிமுகக்குள்ளே வந்த அப்புறம் அதை விரும்பாத ஒரே ஆள் ஆரம்பி தான். நீங்கள் ஜெயலலிதா கட்சி 2 உடைஞ்சப்போ ஜானகி அம்மாளுக்கு முழு சப்போர்ட் பண்ணது ஆரம்பிப்பேன். அதே ஆரம்பிப்பன்னு ஜெயலலிதா ஏற்றுக்கலையா? இவரை மாதிரி ஒதுக்கி வச்சுருந்தாங்க, உள்ளே கொண்டு வந்து காலி பண்ணி வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க. ஒரு பாஜா படத்தை வச்சு வெளியே அனுப்பிச்சு, அதுக்கப்புறம் அவர் போய் என்ன பண்ண முடியுது? எம்ஜிஆரை வெளியேற்றின இதில் ரொம்ப உறுதியாக, கருணாநிதி கூட கொஞ்சம் தயங்கினார், ஆனால் உறுதியாக வெளியேற்றணும்னு சொன்னது நாவலர் நெடுஞ்செழியன், பொதுச் செயலாளர் திமுக அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவருக்கு சில இது இருக்குது, பேட்டா இந்த கருணாநிதி முதலமைச்சர் ஆகிறதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணல, என்ன காலி பண்ணல, நான் ஒன்றை காலி பண்ணுறேன் அப்படின்னு கருணாநிதி கூட சேர்ந்து எம்ஜிஆரை வெளியேற்றினான்னு சொல்லுவாங்க. ஆனால் அவரை கொஞ்ச நாள் பொறுத்து அவரையும் வெளியேற்றிட்டாங்க. அண்ணாமலை படத்தில் அந்த நிழல்கள் ரவி வெளியே வருவாப்பிலையா, ஆமாம், அந்த மாதிரி வந்து மறுபடியும் எம்ஜிஆர்ட்ட சேர்ந்துக்கிட்டார். எம்ஜிஆர் செகண்ட் பொசிஷன் கொடுத்து தானே வச்சுருந்தாரு. கருவின் குற்றம்னு எழுதின நாஞ்சில் மனோகரனை கலைஞர் வீடு போய் பார்த்து சால்வை போத்தியில் கட்சி கூட்டு வந்தார். வைகோ அவ்வளோ பிரச்சனை, ஜெயிலில் இருக்கிற வைகோவை போய் பொடால நீங்கள் ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வரணும்னு பேசி மதிமுக கூட்டணி வச்சுக்கிட்டாரா இல்லையா கலைஞர்? அப்போ இந்த மாதிரி பல இது சொல்லலாம், பாக்யராஜ், டி ராஜேந்தர்னு தொடரும். அப்போ நீங்கள் வந்து ஒருத்தரை காலி பண்ணணும், இது பண்ணணும்னா அவங்கள பக்கத்தில் தான் வச்சுக்கணும், எதிரில் எப்படி நிறுத்துவீங்க? அப்போ இவங்கள கூட ஒரு 8-10 பேர் சமாளிக்க முடியல, அவளுக்கு துரோகி பட்டம் கட்டி கட்சிக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எம்எல்ஏ பதவி பறிச்சுட்டு மறுபடியும் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு அதாவது மாவட்ட செயலர் பதவி பறிச்சுட்டு மறுபடியும் கட்சிக்குள்ளே சேர்த்துட்டு மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு மாவட்ட செயலரில் கொடுக்காம இருந்தால், அவன் அமைச்சராக இருந்தவங்க, முன்னாள் அமைச்சர்கள், செல்வாக்காக அந்த இதில் இருந்தவங்க, அந்த செல்வாக்கு தான் அதிமுகன்ற பலம். இளைய ரத்தங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, புது ரத்தங்களை பாய்ச்ச வேணாவா கட்சிக்குள்ள? இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேணாவா? இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் மொத்தமாக நீங்கள் அந்த முன்னணி தளபதிகள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா அவர்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கும்? இல்லை கேபி கந்தன்லாம் போயிருக்காரு, அவர் பையன் கவுன்சிலர் ஆக்சுவலி. இப்போ இவங்கெல்லாம் வந்து திடீர்னு போகிறாங்க அப்படின்னா அப்போ கட்சியினுடைய வலிமை என்ன ஆகுறது? கட்சியெலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அரசியலில் தொண்டர்கள் போகிறாங்களா இல்லையா? தொண்டர்கள் போக மாட்டான். தொண்டர் எப்போ போவான்னு சொல்கிறேன். இன்றைய முதலாளித்துவ அரசியலில் லாபம் ஒன்று தான் குறிக்கோள். இன்றைக்கி ஸ்டாலின் தான் எங்கள் தலைவர்னு பேசிகிட்டு இருக்க பல பேர் நாளைக்கே தூக்கி போட்டு போவாங்க. அது எப்போவும் நடக்கும். ஏன்னா ஸ்டாலின் தான் போவாங்களா? இங்கே போவாங்க, இல்லை வெளியே போவாங்க, எதாவது நடக்கும். ஓகே, இன்றைக்கி ஜெயலலிதா தான் பெரிய இது, அதிமுக தான் இதுன்னு சொன்ன ரகுபதியும் சேகர் பாபுலேருந்து எல்லாரும் தானே இன்றைக்கி அதிமுக ஒழிக்கிற வேலையில் பண்ணுங்கிறாங்க. அதனால் இது எல்லாமே கால ஓட்டத்தில் நடக்கும். இந்த ஜெயலலிதா மறைஞ்சதுனால ஜெயலலிதா பெருசாக திட்ட மாட்டேங்கிறாங்க, இல்லாட்டி அதையும் பண்ணுவாங்க. அப்போது அரசியல்ன்றது லாப நஷ்டத்தோடு இயங்கிறது தான் முதலாளித்துவ அரசியல். அப்போ அதில் எது லாபமோ அதை நோக்கி நகர்றாங்க. அதான் சொல்கிறேன், எடப்பாடி ஜெயிச்சிருந்தா எடப்பாடி இன்னும் ஆளுமேன்னு இருப்பாங்க. தோற்றதுனால இப்படி வருது. நாளைக்கே விஜயை வீழ்த்த முடியாமல் போனால் திமுகவும் கூட்டணி வச்சுக்கிட்டு விஜய் எடுத்து நிற்பாங்க. இன்னும் அது பாசிபிலிட்டிஸ் இருக்குது, சண்முகம் சொல்கிற மாதிரி. ஆமாம், இருக்குது. அப்போ இந்த மாதிரி விவகாரம் நேற்று வரைக்கும் அங்கே இருந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் இன்றைக்கி இங்கே வந்து இருக்காங்க. சரி, அப்படி வச்சுக்கிட்டா நான் என்ன கேட்குறேன்னா, காலம் தான் எல்லாத்தையும் மாற்றுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து கொள்கை ரீதியாக திமுகவோட கூட்டத்தில் இருந்த எல்லாருக்கும் ஒன்றும் ஒரே கருத்து கிடையாது. சிபிஎம்முக்கோ, விசிகாவுக்கோ, திமுகவுக்கோ, காங்கிரஸுக்கோ, மதிமுகவுக்கோ ஒரே கருத்து கிடையாது. ஒரு பிஜேபி எதிர்க்கணும் அப்படின்னு அவங்களே ஒரு அஜெண்டா செட் பண்ணிட்டு நின்றுக்கிட்டாங்க. அதுதான் உண்மை, நின்றுக்கிட்டாங்க. இன்னைக்கு வந்து அவங்க கொள்கை கூட்டணின்னு சொல்லுவாங்க, நம்ம ஏற்க முடியாது. இன்னைக்கு ஃபியூச்சரில் ஆமாங்க விஜய் எதிர்க்கணும், நாங்கள் 2 பேரும் நிற்கிறோம், திராவிட கட்சிகள் ஒன்று சேர்றோம், ஒரு பொது எதிரி வீழ்த்துறோம்னு சொன்னால் ஒர்க் அவுட் ஆகாதான்னு. அதை தான் நான் முதலாளித்துவ அரசியல்ன்றேன். முதலாளித்துவ அரசியல் இதெல்லாம் நடக்கும். இடதுசாரிகள் முதலாளித்துவ கட்சி தானே. ஆமாம், என்ன இல்லை நான் சொல்ல முடியும். சொல்கிறேன், 64க்கு முன்னாடி ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி பிளவுபட்டது? அதுக்கு பிறகு ஒருத்தர் காட்டி கொடுத்து எவ்வளோ விஷயங்கள்லாம் நடந்தது.
மிசாலெல்லாம் இந்திய கம்யூனிஸ்ட் வச்சு எமர்ஜென்சி ஆதரிச்சுது. புரியுது. அன்றைக்கி இடதுசாரி தலைவர்கள்லாம் எங்கே இருப்பாங்க, எங்கே பதுங்கியிருப்பாங்கன்னு உட்பட அவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே 90களுக்கு மேலே ஒன்றுபட்டு இடதுசாரி இயக்கம்னு ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி இரு துருவங்களாக இருந்த 2 பேரும் சேர்ந்தாங்க. இது எங்கே சேர முடியாது, பாஜகவும் இடதுசாரியும் சேர முடியாது, பாஜகவும் காங்கிரஸும் சேர முடியாது. ஆனால் காங்கிரஸ்லேருந்து விலகி போய் பாஜகவில் சேருவாங்க. இந்த மாதிரி உள்முரண் வெளிமுரண்லாம் இருக்குது. அதனால் திமுக அதிமுக திராவிட கட்சிகள் அண்ணன் தம்பிகள்னு அதுதானே இந்த இதுன்ற. ஸோ ஃபியூச்சரில் இப்போ அதிமுக ரிவைவல் பிளான்றதுக்கான பிளானு எடப்பாடி பழனிசாமி இப்போதைக்கு இல்லைன்றீங்க. அவர் சொல்லி சேர்க்கறதுல என்ன பிரச்சனை அதையும் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். இப்போ டிடிவியோ சசிகலா அம்மையாரோ உள்ள வரட்டுமே, என்ன பிரச்சனை? டிடிவி தனி கட்சிங்க, கட்சி கழிச்சிட்டு வரட்டுங்க. சரத்குமார் போய் பிஜேபியில் சேரலையா? டிடிவி வந்து முடிவு பண்ணணும். இன்னொன்று சசிகலா வந்து உள்ளே வந்தாங்கன்னா எடப்பாடி தலைமைக்கே பிரச்சனை ஆகிடும். இப்போ யார் இதை ஆதரிப்பான்னா எஸ்பி வேலுமணி இந்த டீம்லாம் சசிகலா வரணும்னு ஆதரிக்கும். ஏன்னா எடப்பாடியை நவுத்தணுன்றதுக்கு அவங்க வேணால் அந்த கோரிக்கை வைப்பாங்க. எடப்பாடி அந்த காலத்தையும் அதை ஒத்துக்க மாட்டார். ஓபிஎஸ் கூட சேர்த்துக்குவாங்க, சசிகலா எப்படி சேர்க்க முடியும்? இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால் ஒரு கட்டத்தில் எது வேணால் எப்படி வேணாலும் நடக்கும். ஒன்றுமே வலிமிழந்து போனால் இப்போ டிடிவி வந்துட்டு நாங்கள் சகோதரர்கள்னு வரலையா? டிடிவி கட்சி பெரிய கட்சியாக இருந்தால் வந்திருப்பாரா? அது வாக்காளர் சதவீதம் குறைஞ்சிருச்சு. அந்த மாதிரி நாளைக்கு அதிமுகவுடைய வாக்காளர் சதவீதம் குறைஞ்சி ஒன்றும் இல்லாமல் போய் நிற்கிதுன்னு வச்சுக்கிங்க, திமுக கூட கூட்டணி சேர்ந்துட்டு தாவேக எதிர்ப்பாங்க. தனியாக என்ன தோற்றுருவோம். நான் 22, நீ 24, சேர்ந்தா 46, அவர்கள் ஒரு 45 கூட்டணி பலம். அப்போ கொஞ்சமாவது நம்ம ஒரு 50% நம்ம அள்ள முடியும், அவர்களுக்கு ஒரு பாதிப்பை உண்டு பண்ண முடியும். நம்ம ஏன் ஒன்றும் சேரக்கூடாது? இப்படி போவாங்க. அதுக்கு பிஜேபி ஹெல்ப் பண்ணும். நீங்கள் சேருங்க, சேர்ந்தால் தான் அவங்கள வீழ்த்த முடியும். அவங்கள பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் முக்து தமிழ்நாடு பாரத், அதை பாதி ஒன்றும் இல்லாமல் பார்த்துக்கிறது ராகுல் பார்த்துக்குவார். தமிழ்நாட்டில் ராகுல் ஒரு வாழ்க்கையிலே நல்ல காரியம் பண்ணிட்டார். அதனால் தமிழ்நாட்டு காங்கிரஸ் முக்து தமிழ்நாட்டுக்கு பண்ணணும்னா விஜய் வீழ்த்தப்படணும். அப்போது நீங்கள் 2 பேர் சேருங்க. இதை நோக்கி கூட வருங்காலம் நகரலாம். அதில் ஒரு ரோல் ப்ளே பண்ணுறவராக இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடை வந்து போட போகிறதா அறிவிச்சிருக்கிறாரு திரு அண்ணாமலை அவர்கள். வி த லீடர்ஸ் அமைப்பு சார்பாக ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறாரு. கிட்டத்தட்ட கட்சியாக பரிணமிப்பதற்கான பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அவரோட நெருக்கமாக இருக்கிறவங்கலாம் அவர் தேதியெல்லாம் குறித்து வச்சுட்டாருங்க, ஜோசியக்காரெலாம் பார்த்துட்டாருங்க, இப்படிலாம் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலையோட மூவ்ஸ் டுவர்ட்ஸ் பாலிடிக்ஸுங்கிறது எப்படி நகரப்போகுதுன்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலை தேதியும் குறிக்கல, ஜோசியரும் பார்க்கல. அண்ணாமலை 2 கருத்து எனக்கு இருக்குது. இன்றைக்கி இருக்கிற இதில் இந்த திராவிட கட்சிகள் மேலே மக்களுக்கு நம்பிக்கை குறையுது. இப்போ அவங்களுக்குள்ளேயே உடச்சிக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணும்பொழுது மக்களுக்கு இன்னும் நீங்கள் கேட்ட தொண்டர்கள் போயிட்டாங்களான்னு கேட்டதுக்கு பதில் அதுதான். இப்படியே நடக்கும் பொழுது உளவியல் ரீதியாக தொண்டர்கள் தாவேக தான் பெரிய கட்சி, இந்த கூட்டணிக்கு வாக்களிக்கலான்ற மாதிரி போயிடுவாங்க. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தால் திமுக விரும்பாமல் எம்ஜிஆர் ஜெயலலிதா விரும்புகிற உண்மையான அதிமுக தொண்டை தாவேக ஓட்டு போட ஆரம்பிச்சிடுவோம். இவர்களுக்கு துரோகியாக பார்க்க ஆரம்பிப்பான். இந்த மாதிரி தான் பழகினோம். அதனால தான் அதிமுக அழியும்னு நான் சொன்னது. அப்போது இது ஒரு பார்ட் வச்சிங்களேன். இதில் இன்னொன்று இளைஞர்களை ஈர்க்கின்ற தலைவர்கள்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஜய். ஜென்சி கான்செப்ட்டு பைத்தியகாரத்தனமாக வளரிக்கிட்டு இருக்காங்க. ஜென்சிகள் எல்லா காலத்துலேயும் இருந்தாங்க. அண்ணாவுக்கு அந்த காலத்தில் இருந்தால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பீரியட் இருப்பாங்க. அண்ணாமலைக்கும் ஜென்சி கூட்டம் இருந்தது, சீமானுக்கும் ஜென்சி கூட்டம் இருக்குது, கமல் பின்னாடியும் ஜென்சி கூட்டம் வந்தது. ஜென்சி கூட்டம் மட்டும் வந்தால் வெற்றி தீர்மானிக்குமானா தீர்மானிக்கலை. ஜென்சி கூட்டத்தோடு சேர்ந்து பொதுமக்கள் ஆதரவு, பெண்கள் ஆதரவு, மாற்றம் விரும்புகிற ஆதரவு எல்லாம் சேர்ந்தனால தான் விஜய் 108 இடம் பிடிக்க முடிஞ்சது. அந்த வகையில் விஜய் வந்து ஜென்சியும் இணைத்து கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அப்படி தான் நம்ம பார்க்கணும். அப்போ அடுத்து அந்த ஜென்சி கூட்டத்தை கையில் வச்சுருக்காருன்னா சீமானும் அண்ணாமலையும். இவர் உதயநிதிக்கு பெரிய பார்ட்டி பேக்ரவுண்டு இருக்குது. ஆனால் அவர்கிட்ட மைனஸ் இருக்குது. அவரால் ஒரு ஆற்றல் மிகுந்த தலைவராக அண்ணாமலை போல் சீமான் போல் செயல்பட முடியாது. அப்போ அந்த இடத்துல அவர் மைனஸ் ஆகுறாரு. இன்னும் அங்கே கட்சிக்குள்ளே நடவடிக்கை எடுக்கலாம் பயப்படுறாங்க. கட்சிக்குள்ளே நடவடிக்கைலாம் எடுத்தால் கட்சி சேதறோன்னு அவங்களுக்கு பயம் இருக்குது. அதனால தான் எந்த நடவடிக்கை எடுக்கலை. இதில் வேறு சில மாற்றங்கள் வரும்பொழுது அங்கே வந்து கட்சி உடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அது தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் அவருக்கு இல்லவே இல்லை. உதயநிதிக்கு அதிகபட்சமாக அவர் ஒதுங்கி கூட போயிடுவார். ஏன்னா உதயநிதி அந்த மாதிரி ஒரு போராட்ட குணம் இல்லாத தலைவர். ஏன்னா வந்ததெல்லாம் முற்பாதையே இல்லை. பகதூர் ஷா சொல்லுவாங்க, முகலாய அரசுடைய கடைசி அத்தியாயத்தை எழுதுனது பகதூர் ஷா. அவர் காலத்தில் தான் வெள்ளைக்காரங்கள்லாம் உள்ளே கொடுத்து எல்லா அதிகாரத்தெல்லாம் கொடுத்தாரு. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி உள்ளே வரதுக்கு அவர் ஒரு முக்கிய காரணமாக இருந்தார். அந்த மாதிரி இவர் காலத்தில் வந்து திமுகவுடைய முடிவுரையை எழுத ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லலாம். இது நான் சொல்கிறது அவர் செயல்பாட்டெல்லாம் நாளைக்கு மாற்றினா நம்ம வரவேற்போம்.
அது வேற கதை. நம்ம அவருடைய செயல்பாடெல்லாம் பார்க்கும்போது இது வரைக்கும் அவர் மாற்றிக்கலன்னு தெரியுது. அவர் சொந்தமாக பேசலை, பிராட் மைண்டு, அதாவது அரசியல் பற்றிய பெரிய புரிதல் இல்லை. அதனால தான் சீமான் அவர்களையே விரும்புகிறதா சொல்கிறாங்களே. சீமான் அவர்களையே உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடலாம், நம்ம வந்து அலைன்ஸ் மாதிரி மறைமுகமாக வச்சு பண்ணலான்னு விகடனுக்கு அழிவு. அவ்வளோதான், சீமானுக்கு அது பெரிய அழிவை தரும், பின்னடைவாக தான் மாறும். அவ்வளோதான். நீங்கள் சீமான் எடுத்துட்டு அவர் எல்லா காலத்துலேயும் சொன்னது, நான் அவர் தம்பிகள்கிட்ட பேசினப்பெல்லாம் கூட போன தேர்தலே 26லேயே நீங்கள் ஏன் அதிமுக கூட ஒரு கூட்டணி வைக்கக்கூடாது, பெரிய அளவு கெட்ட பேர் இருக்குது திமுகவுக்கு, அப்போ திமுகவை வீழ்த்தணும், அப்போ வீழ்த்துறது தான் முதல் குறிக்கோளாக வச்சு நீங்கள் அதிமுக கூட வச்சிருக்கலாம். ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. தாவேகா கூட கௌரவ பிரச்சனைன்னு வச்சுக்கணும், ஈகோ. அதிமுக கூட வச்சுருந்தா ஒரு 30 சீட்டு கேட்டு நிற்கிறீங்கன்னா, ஒரு வேளை மாற்றம் வந்ததுன்னா நீங்கள் பல இடங்கள் இப்போ சீமான 8% அதிமுகவோட சேர்ந்ததுன்னு வச்சுங்க, நீங்கள் அது ஒரு பலமாக இருந்திருக்கும். அப்போ இந்த 108 குறைஞ்சிருக்கும். அந்த இது பல இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கு வித்தியாசமே வந்து அதிமுக தாவேகாலாம் வந்து 1000 2000 3000 நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 15,000 வாங்கியிருக்காங்க. அப்போ பெரிய அளவில் ஒரு 80 100 சீட்டு வரைக்குமே அவங்க போயிருப்பாங்க. பல இடங்களில் எம்எல்ஏக்கள் வாங்கியிருக்கலாம். அப்போவே முடிவெடுக்காதவங்க இருக்கிறதுலே மோசமான ஒரு திமுகவோட போய் போகிறதுனா எப்படி சரியாக இருக்கும்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணோன்னா கல்யாணத்தில் 2 பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டாங்கன்றாங்க. நம்ம கல்யாணத்துக்கு போனால் சிரிச்சு பேசாமல் என்ன பண்ணுவாங்க? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது சாதாரண அது. ஆனால் நாம் தமிழர் கட்சினா நான் கேட்டேன், இப்போ இடுமானம் காத்து போட்டோம்னா பேட்டியில் கேட்கும்போதே கூட அதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லை, பொது நிகழ்ச்சிகளெல்லாம் வந்து நீங்கள் வந்து புனையாதீங்கன்ற. ஆமாம், அது புனைய முடியாது. ஆனால் இந்த கேள்வி வருதா இல்லையா, திமுக மேலே காட்டின கடுமையான எதிர்ப்பு எங்கே போச்சு? தேர்தலுக்கு தோல்வியில் இருக்காங்க, ஸோ அமைதியாக இருக்காங்க. இப்போ கேட்கலையே, நான் இப்போ கேட்கலையே. தேர்தலுக்கு 6 மாதம் முன்னாடியிலேருந்து எங்கே போச்சு? அந்த கோபத்தெல்லாம் விஜய் மேலே தானே காமிச்சிங்க. நீங்கள் யார் மேலே காமிச்சிருக்கணும்? இப்போ அப்படி அம்பு அடிச்சுட்டு இருக்கிறோம் எதிராளிக்கு நேராக. இவர்கள் இப்படி அடிக்காமல் இவங்கள தானே எதிராளிக்கு நேராக தானே அடிக்கணும். இவங்க இப்படி திருப்பி இங்கே அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் அவருடைய வீழ்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணம் இல்லை. நீங்கள் மக்கள் எப்படி எதிர்பார்ப்பாங்க? கடுமையான கோபம் இந்த அரசு மேலே இருக்குது, ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, தப்பாக இது பண்ணுறாங்க. நீங்கள் சொன்னதுக்கான அனைத்து இது இப்போ பரந்தூர் பிரச்சனையில் பரந்தூர் விமான நிலையம் வேணான்றது சீமான நிலைப்பாடு, விஜயுடைய நிலைப்பாடும் அதுதான். திமுக அவர்கள் லாபத்தோடையே அதில் இயங்குறாங்க. அப்போ நீங்கள் விஜய் போட்டு அடிச்சிருந்தீங்கன்னா, இந்த மாதிரி பல விஷயங்களில் நீங்கள் வேணா செலவு வச்சா நானே வந்து உடைப்பேன்னு சொன்ன சீமானுக்கும் கடைசி 6 மாதங்களில் இருந்த சீமானுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்ல தேவையில்லை. ஓகே, அப்போ சீமான், அண்ணாமலை, உதயநிதி, விஜய் இப்படின்னு இருக்குன்றீங்க. சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டீங்க. அப்போ இந்த 4 பேர் தான் இளைஞர்களை இருக்கின்ற தலைவர்களாக இருக்கிறார்கள். இதில் ரொம்ப மைனாரிட்டியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமான் இருக்கிறார். ஏன்னா அவருக்கு இப்போ வளர்ச்சியுடைய அடுத்த கட்டத்தை போகிறதுக்கு அவர் இப்போ இந்த ஆளுகின்ற அரசை முறையாக எதிர்க்கணும். எல்லாவற்றிலும் இப்போ வரைக்கும் ஒரு பெருசாக எதுவும் ஆய்சர் கொடுக்கல, பண்ணலை. ஆனால் தம்பிகள் அவங்க கொஞ்சம் ஓரளவு எதிர்க்கிறாங்க. நீங்கள் அரசியல் ரீதியாக பிரச்சாரம் பண்ணுறது வேறு, எல்லாத்துலேயுமே குற்றம் கண்டுபிடிச்சி பேசிகிட்டு இருக்கிறது வேறு. கொஞ்சம் கூட டைம் கொடுக்க மாட்டேன், இவர் இவ்வளோ லஞ்சம் வாங்கியிருக்காரு, அவ்வளோ லஞ்சம் வாங்கியிருக்காருன்னு. கல்வி அமைச்சர் இவ்வளோ லஞ்சம் வாங்கியிருக்காருன்னா, கல்வி அமைச்சர் லஞ்சம் வாங்கினாரா இல்லையான்றது வந்து நீங்கள் ஆதாரப்பூர்வமாக என்ன எடுத்திருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு நான் விசாரித்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. க்ளீனாக 6 மாதத்துக்கு எந்த இதில் நம்ம க்ளீனாக கொண்டு போகணுன்னு விரும்புகிறாங்க. அதில் பல அமைச்சர்கள் அதில் ஜென்யூனாக போய்கிட்டு இருக்கிறாங்க. பார் மேட்டர்லாம் எனக்கு நீங்கள் தரவே தேவையில்லைங்க, என் பேரை சொல்லி யாராவது கேட்டால் கூட கொடுக்காதீங்க, போடுற டெண்டரை முறையாக போட்டு அதுக்குடைய கண்டிஷன்ஸை இது பண்ணி வாங்கிட்டு போங்கன்ற அளவுக்கு விக்னேஷ் பேசுகிறாருன்றாங்க. அப்போ அங்கே போயிட்டு இவர்களை கிண்டல் அடிக்கிறது திமுககாரங்க மாதிரியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவீங்க? அப்போ மக்கள் உங்களை இன்னும் அவர்களுக்கு ஆதரவாக தான் போகும் பேசுறது. அண்ணாமலை எடுக்கிற ஸ்டாண்டு பாருங்கள், உதயநிதியை விட்டுருங்க, ஒரு காவிரி பிரச்சனையில் கூட எனக்கு என்னென்னு பேசி அவரை முதல்ல கண்டிச்சிடணும், அப்புறமா தான் விஜய் கேள்வி வைக்கணும். அவர் அப்படி சொல்கிறாரு, நீ என்ன சொல்கிறேன்னு தான் கேட்குறாரு. அப்போ விஜய் மாட்டிட்டாரா அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய அரசியல் இருக்குது. அந்த அமைச்சர் பதில் சொல்லிட்டார், நான் தண்ணி விட மாட்டேன்லாம் சொல்லியே, நீர் இருப்பு இத்தனை அணையில் இத்தனை டிஎம்சி தான் இருக்குது. அப்போ இங்கே வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும் பொழுது இந்த இதில் விட முடியாது, பருவமழை வேறு ரொம்ப இதுவாக இருக்குது, மழை நல்லா இதாகணும், நாங்கள் தானாக அந்த இதை பண்ணிட போகிறோம் தான் சொல்கிறோம் அப்படின்னு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. அப்போ அதில் கூட ஒரு உறுதியான ஒரு நல்ல அரசியல் பண்ண முடியல. சேர வேண்டிய விஷயங்களில் சேர்ந்துடணும், எதிர்க்க வேண்டிய விஷயங்களை மொத்தமாக எதிர்க்கணும், வேறு விஷயங்களை பண்ணணும். அப்போ அதில் அவர் ஃபெயிலியர். இங்கே கரெக்டாக போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை. கட்சி ஆரம்பித்தோன்னே எனக்கு என்னென்னு போட்டு விஜயெல்லாம் போட்டு அடித்து துவைக்கலை, நான் முன்னிறுத்திக்கணும் அப்படின்றதுக்கு டைம் கொடுக்குறாரு. இதே நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் கரெக்டான கேள்வி வைக்கிறாரு.
நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் உதயநிதியுடைய நிலைப்பாடு என்ன? ஏன்னா போகிறதே அவர்களுடைய கட்சிக்காரங்க, அவங்களுடைய காலேஜஸ் தான். அப்போ அவங்களுடைய நிலைப்பாடு என்ன? எந்த ரிப்போர்ட்டராக போய் கேட்பானா? 6 மாதமாக அண்ணாமலை கேட்குறாரு. 6 மாதம் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் என்ஓசி கேட்டு அவர்கள் விண்ணப்பித்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதிகாரிகள் தவிர அந்த இவர்கள் தவிர யார் தவறுன்னு கேட்குறாரு. 6 மாதம் ஆட்சி யார் கையில் இருந்தது? திமுக கையில் இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி குறிப்பிட்ட காலம் 60 நாள் ஏதோ டைமு, அதுக்குள்ளேயே நீங்கள் என்ஓசி கொடுக்கலன்னா மத்திய அரசு கூப்பிட்டு கொடுத்துருவான். என்ஓசி வரலப்பா அந்த வாங்கிக்க நீ டீம்டுன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த நிலைமைக்கு யார் கொண்டு போனது? இதை ஒரு பெரிய பிரச்சாரமாக தாவேகா கொண்டு போக தெரியல. அருண்ராஜுக்கு ஓரளவுக்கு தான் பண்ண தெரியுது, பெரிய அளவில் இவர்கள் மாதிரி பேச தெரியல. கற்றுக்குவாங்க. அப்போ இதை பத்திரிகைகளையும் பெருசாக கொண்டு போய் நுணுக்கமாக எடுத்து பேசுறதுக்கு யாரும் இல்லை. இவர்கள் இன்றைக்கும் பார்க்குறேன் நான் சில பத்திரிகை சொன்னால விவசாய கடன் அவர் இருந்தால் கொடுத்துருப்பார் முழுசுமா, இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு. நிதி நிலைமை எப்படி இருக்குது? 12,000 கோடி தள்ளுபடி பண்ணாங்கன்னா 12,000 கோடி உடனே கட்டி ஆகணும். அப்போ முடியாதுன்னா இவ்வளோ தான் பண்ண முடியும்னு பண்ணுறான். அவங்க பண்ணது கடன் அடிப்படையில், இவர்கள் கொடுப்பது நில அடிப்படையில். அதுவே ஒரு படி முன்னேற்றம். முடிஞ்சால் நல்ல ஆலோசனை கொடுங்க அந்த அரசுக்கு. ஸோ விஜய் அட்டாக் பண்ணுறதுக்கோ அது எதிர்ப்பதற்கோ அண்ணாமலை தயார்படுத்திக்குவார்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலை தயார்படுத்திக்குவார். 2 நான் சொன்னல அண்ணாமலை விவகாரத்தில் 2 சந்தேகம் இருக்குன்னு. ஒன்று, வருங்காலம் அண்ணாமலை வெர்சஸ் விஜய்ன்ற மாதிரி போகும். உதயநிதி சரியாக செயல்படலைன்னா அண்ணாமலை வெர்சஸ் விஜய் தான் போகும். எனக்கு இவர்கள் செயல்படுறதெல்லாம் பார்க்கும் பொழுது 3 வகையான இது நடக்கும். 4ன்னு வச்சுக்கோங்க. விஜய் கூட்டணி, அந்த கூட்டணி மகா கூட்டணி, திமுக அதிமுக கூட்டணி, சீமான் தனியாக அண்ணாமலை தனியாக, இப்படி போகும். அப்போ இந்த விவகாரத்தில் உங்களுக்கு அண்ணாமலை பிரச்சாரம் மற்ற விஷயங்கள் போகும்போது இவர்கள் அனைவரையும் முன்னேற்றி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1. 2வது நான் எப்படி பார்க்குறேன்னா, பாஜகன்ற ஒரு கட்சி இங்கே ஒன்றுமே கிடையாது எந்த காலத்துலேயும். இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் அவர் கண்டுபிடிச்சிக்கிறாரு. யார்? நயினார். விஜய் லேட்டாக போனார். விஜய் கரூர் மேட்ரு செப்டம்பர் 27 நடந்ததுக்கு இன்றைக்கி உட்காந்து சொல்கிறேன். இந்த மாதிரி தலைவரெல்லாம் வச்சுக்கிட்டு பிஜேபி வளர்க்க முடியுமா? அட இருக்கிறது தான் அப்படி சொத்தையாகுதுன்னா வெளியிலேருந்து வந்ததும் அதோட சொத்தையாக இருக்குது. அப்போ பிஜேபி இயற்கையாகவே அமித்ஷா போன்றவர்கள் எப்படி யோசிப்பாங்கன்னா, அண்ணாமலைக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அண்ணாமலை இதுக்கு கீழே இயங்கிறதுக்கான ஆள் கிடையாது. அண்ணாமலையில் ஒரு மண்டக்கு இருக்குது. அப்போது அண்ணாமலை தலைமையிலே ஒரு கட்சியை உருவாக்கிடுவோம். நீயே பண்ணு, நான் உனக்கு எல்லாம் பண்ணுறேன். இப்போ பிஜேபியோட ப்ராக்ஸி தான் பிளான் பி. ஆமாம், பிஜேபி வளர்க்க முடியாது. அதுக்கு பதிலாக அண்ணாமலையை வச்சு பிஜேபி வளர்த்துக்கலாம், மறைமுகமாக வளர்த்துக்கலாம். அண்ணாமலை வச்சு பிஜேபி இல்லை, அண்ணாமலை வச்சே கட்சி வளரும். அந்த கட்சி மூலமாக திராவிட கட்சிகளை வீழ்த்துறதுக்கான ஏற்பாடு கொண்டு வருவோம். 2வது இடத்த கொண்டு வருவோம். ஒரு கட்டத்தில் அண்ணாமலை ஆட்சியை கூட பிடிக்க வரான்னா அதுக்கு வேண்டிய எல்லாத்தையும் பண்ணுவோம். அது நடக்குது. இப்போது பஜ்ரங்கல், விஹெச்பி, அது இது எல்லாரும் எங்கே போய் முடியுது? ஒரே கடையில் ஆர்எஸ்எஸ்ல தானே போய் முடியுது. அவ்வளோதான். பார்க்கலாம். ரொம்ப டீட்டெயில்டாக பல விதமான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அரசியல் அடுத்தடுத்து நிகழப்போகிற திருப்பங்கள் என்னங்கிறதோ அடுத்தடுத்து நம்ம பேசலாம்னா ரொம்ப நன்றி. முன்னு சந்திக்கலாம். வணக்கம்.